ஆழ்வார்கள், ஆச்சாரியன்கள், அடியார்கள், ஜிஎஸ் சுவாமிகள் தாமரை திருவிழிலே சரணம். ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா தாமரை திருவிழிலே சரணம். ஆண்டாள் நாச்சியார் தாமரை திருவிழிலே சரணம். கண்ணன் கடலிணைகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. இன்னைக்கு 6வது பாசுரம் பூராத்தையும் 7வது பாசுரத்தில் ஒரு பாதி அது வரைக்கும் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு அந்த மாதிரி விட்டு போனதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொண்டு வந்துள்ளான். முதல்ல பாசுரம் தனியன்கள் பாசுர அனுசந்தானம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहदस्तदिदराणि त्रिनायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदस्य नखग कुलपतिर्वकुलाविरामं श्रीमत्तदङ्घ्रियुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मदस्वात्वद पट्टनाद श्री भक्तिसार कुलशेखर योगी वाहान भक्त्रांजलियेनु परकाल यदीन्द्र मिश्रा श्रीमत्परामसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तन किरीटि सुप्त मुक्कोट्य कृष्णं पारात्यं स्वं श्रुति सदशिरसिद्धम् अध्यापयन्ति सोशिष्टायां सृजनिगलिदं या बलाकृत्य भुङ्क्ते गोदादस्य नम इदमिदं भूव एवास्तु भूदयः அன்னம் வயல் ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பரியம் இன்னிசை அதால் பாடி கொடுத்தாள் நல் பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையார் நாடி நீ வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி கண்கில் தேரவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் தேமுலை நஞ்சுண்டு எழுந்திராய் தேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்க அழித்த கால் ஓட்டி கள்ளச்சகடம் கலக்க அழிய கால் ஓட்டி வெள்ளத்து அரவில் துமில் அமர்ந்த வித்தனை உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏ எம்பாவாய். சிறுமியே இப்போ இந்த பாசனங்கள்லேருந்து 15வது பாசனம் வரைக்கும் தோழிமார்களை எழுப்புறான்னு சொல்கிறான். தோழிமார்களை தூக்கத்துலேருந்து எழுப்புறான்னு சொல்கிறான். தூக்கங்கிறது இந்த இடத்துல சொல்லப்போனால் நம்மளுடைய அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தை அந்த இருட்டில் அந்த அஜ்ஞானத்தை அழித்து எப்படி வெளிச்சம் வந்தால் பகல் வந்தால் எப்படி வெளிச்சமாக இருக்குமோ
அந்த மாதிரி நம்மளுடைய அஞ்ஞானங்கிற அந்த ஞான இருட்டை அழிக்கிறான். ஞானங்கிற அந்த வெளிச்சத்தை வெளியில் கொண்டு வர. இப்போ குழந்தைகள் தோழியரை எழுப்புறதுனால ஏன்னா 1000 சிறுமிகள் வாழலாம். அதனால் சிறுமியே அப்படின்னு கூப்பிடுறான். பிள்ளாய் சிறுமியே அப்படின்னு கூட்டிட்டு பறவைகளும் கூக்குரல் இருக்கதை காண்பாய். விடிஞ்சதுக்கு உனக்கு அடையாளம் சொல்கிறேன், கேட்டுக்கோ. இனிமே நீ தூங்கிட்டு இருக்காத. பறவைகளும் கூக்குரல் இட்டதை கேட்பாய். பட்சிகளுக்கு அரசனான கருடனுடைய ஆலயத்தில் வெளுப்பையும் அழைப்பதற்கு ஏற்பட்டதுமான சங்கத்தின் பெரும் சத்தம். சங்கம் எப்படி இருக்கும்னாக்க அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும். பால் வண்ணம் சொல்லி ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் எடுத்து வைக்கிறார். நிறைய ஆழ்வார்கள் அந்த பால் வண்ண சங்கம்ங்கிறத எடுத்து கொடுத்துருக்கான். அந்த சங்கத்துடைய பெரிய சத்தம் கூட உனக்கு கேட்கலையா? ஏன் நீ தூங்கிட்டு இருக்க? இன்னும் எழுந்துரு. பேயான பூதனையுடைய கொங்கையிலிருந்து விஷத்தை அமுது செய்து கபடமாய் வந்த சகட அசுரனுடைய அவனுடைய அந்த அமைப்பு அழையும்படி கலக அழிய கால் ஓச்சி அந்த அவனுடைய அமைப்பு. அவன் எதுக்கோசரம் வந்தான்? எதுக்கு உருண்டு உருண்டு வேகமாக ஓடி வந்தான்? கண்ணன் அடிக்கணும்னு வந்தான். தன்னுடைய திருக்காலால் அடியேன் 5வது பாசுரத்திலேயே அதான் விண்ணப்பிச்சேன். பூதனைக்கும் சகடாசுரனுக்கு மட்டும்தான் பாக்கியம். கண்ணனால் அழிக்கப்பட்டு அவ 2 பேருக்கும் தான் மோட்சம் கிடைச்சிது. ஏன்னா பூதனை கண்ணனுக்கோசரமே அந்த விஷத்தை எடுத்துன்னு வந்தா, பால் அமுது பண்ண வச்சா, என்கிட்ட சாப்பிடுவான்னு அன்போட கூப்பிட்டா. அவள் கொல்றதுக்கு தான் பண்ணுறா, ஆனால் அவளுடைய மனசார கூப்பிட்டா அவனை. அதே மாதிரி இவன் சகடாச்சரன் கிருஷ்ணனை கொல்லணும்னு தான் வரான். கொல்லணும்னு வந்தாலும் அவளை தன் வாய் அமுதத்தால் அழிச்சார். அதனால் அவளுக்கு மோட்சம். இவனுக்கு தன்னுடைய திருக்காலால் உதச்சு அழிச்சார். அதனால் இவனுக்கு மோட்சம். திருவடிகளை மேலே தூக்கிவன் அந்த காலை தூக்கி தன்னுடைய சங்கு சக்கர ரேகை இருக்கிற அந்த காலால் அந்த சகடனை அடிச்சதுனால அவனுக்கு மோட்சம். அவன் எப்படிப்பட்டவன்? பார்க்கடலில் நித்திரையில் இருக்கின்ற காரணமாக எம்பெருமானை மனனம் செய்பவர்களும். அந்த ஸ்ரீராப்திநாதனை தான் நம்ம இப்போதைக்கு பிரார்த்தனை பண்ண முடியும். அவங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணமானாக்கா நம்மளுக்கு பரமபதம் நிச்சயம்னு சொல்கிறா பெரியவாள். அதுதான் சொல்கிறான். எப்போ பாரு அவனை தியானிக்கிறவாளும் யோகம் செய்கிறவாளும் தங்களுடைய ஹிருதயத்தை தானம் செய்து அசையாமல் அமைந்து தியானம் பண்ணுறதையும் அந்த காலங்கத்தால் தியானம் பண்ணுறது ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இருக்கவா அவள்லாம் என்ன சொல்கிறா? ஹரி ஹரி ஹரி. காத்தால் தூங்கி எழுந்த உடனே நம்ம 7 தரம் ஹரிநாமம் சொல்லணும்னு பெரியவாளுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அந்த சப்தம், அந்த திருநாமத்தின் சப்தம் எங்களுடைய மனசில் புகுந்து குளிர்றதே. நீ எப்படி இன்னும் தூங்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இந்த 6ஆம் பாட்டிலேருந்து 10ஆம் பாட்டு வரை கண்ணனிடத்தில் ஈடுபட்டவர்களும் நோன்பில் பிரதானமானவர்களுமாய 10 பெண்கள் எழுப்பப்படுகிறார்கள். பாகவதர்களின் திருப்பள்ளி எழுச்சி இவை. இதை பாகவதர்களுடைய திருப்பள்ளி எழுச்சியை நம்ம எடுத்துக்கணும். பாகவதர்களுடைய திருப்பள்ளி எழுச்சின்னா நம்ம தான் பாகவதம். நம்மளுடைய திருப்பள்ளி எழுச்சினா நம்ம மனசில் இருக்கிற அந்த அஞ்ஞானங்கிற இருட்டை விளக்குறது தான் இந்த பாசுரங்களுடைய முக்கியமான நோக்கம். இதில் 10 பாசுரங்களுக்கும் ஒவ்வொரு ஆழ்வாரையும் எடுத்து காட்டுவான். முதல் 3 பாசுரங்களால் பொய்க ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வாரை முதல் 3 பாசுரங்களில் எடுத்து சொல்கிறதா பெரியவாள்லாம் சொல்கிறான். அந்த பெருங்காற்றில் மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்க்காமல் செல்ல முடியாது. பெரிய காற்றடிக்கிறதுனா யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். ஒருத்தரோட ஒருத்தர் கை பிடிச்சிருந்தா தான் போக முடியும் இல்லையா? அந்த மாதிரி அந்த காற்று நம்மளுக்கு வேண்டாத விஷயங்கள், இந்த உலகத்து விஷயங்கள் எத்தனையோ அட்ராக்ஷன்ஸ். அந்த காற்றுல பாகவதாளுடைய சம்பந்தம் இருந்துச்சுன்னா அவள் கையை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னாக்க அந்த பெருங்காற்றில் நம்ம அடிச்சுட்டு போக மாட்டோம். பகவான் அப்படிங்கிற அந்த இதில் நம்ம நின்று போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். வண்டுகளுடைய ரீங்காரம் பெற்ற வனமாலையை முடிமேல் தரித்தவனும் மிக்க அன்பிற்கு உரியவனான சாரநாதன் என்ற என் பெருமான் அங்கே நேரில் அனுபவித்து கொண்டிருக்கும் போதே இவரை நான் எந்த ஊரில் பார்ப்பேன் என்று மெய் செலுத்து திருமங்கையாழ்வார் பேசுகிறார்.
எந்த ஊரில் போனால் இவரை நேராக பார்க்க முடியும். சாரநாத பெருமாளை பற்றி 10 பாசுரங்கள். அந்த 10 பாசுரங்களையும் திருமங்கை ஆழ்வார்னு சொல்லுவான்னா, அந்த பாகவதர் நடந்த இடம் இது என் தலையால் நடந்து போய் நான் அந்த பெருமாளை சேவிக்கணும், அப்பேற்பட்ட புண்ணிய சேத்திரம் அது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி வண்டு அமரும் கண்ணபுரத்து அம்மானே கண்டால் கொலோ, அந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசனங்களையே அந்த கண்ணபுரத்து அம்மான கண்ணபுரத்து நாயகனை பற்றி பேசுகிறதும் அது. அந்த மாதிரி அந்த பகவானுடைய அனுபவம், அவனுடைய அனுபவத்தில் திளைச்சி இருக்கிறவாள்லாம் ஹரி ஹரி ஹரின்னு எப்படி புலம்புறான். அந்த கேட்டும் நீ படுத்துட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். இனிப்பான பொருளை தனியாக அனுபவிக்கக்கூடாது. நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு சத்தான ஒரு பொருள் கிடைச்சிட்டுனா அதை நம்ம தனியாக அனுபவிக்கக்கூடாது. இதுதான் சாஸ்திரத்தில் எடுத்து சொல்லியிருக்கான். அதை எப்படி அனுபவிக்கணும்னாக்க 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு தானே அனுபவிக்கணுங்கிறான். இனிமையான அனுபவம் எது? கண்ணனை பார்க்கணும், அவன்கிட்ட பேசுறது, அவனை வரை கொடுறா எனக்கு மோட்சம் கொடுறான்னு அவங்ககிட்ட கேட்கறது. இதுதான் இனிமையான பொருள். அந்த இனிமையான பொருளை தான் மட்டும் அடையக்கூடாது. அதனால் அந்த ஆயர்கொலை பெண்கள் எல்லாரும் ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் கண்ணங்கிட்ட போக மாட்டேங்கிறான். எல்லாரும் சேர்ந்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி பரதாழ்வான் தனது இல்லத்தில் அனைவராலும் சூழப்பட்டவனாக இருந்தும் ருசிகரமான பொருளை ஒருவனாக இருந்து அறிந்தினால் என்ன பாவம் விளையுமோ அந்த பாவம் ராமனை காட்டுக்கு அனுப்பினுக்கு உண்டாகும். பரதனுக்கு ராமன் காட்டு கிளம்பி போயிடுறான். பரதன் அப்புறம்தான் வரான். அப்போ எல்லாரும் பரதனை நிந்திக்கிறான். இவனுடைய சம்மந்தம் இல்லாதையே கைகேயி அந்த வரத்தை வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. கைகேயி வரம் வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா அங்கே ராவணவதம் நடக்காது. இவன் காட்டுக்கு போனாதான் அது நடக்கும்ன்றத ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவள் வாங்குறான். ஆனால் அது வெளியில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் தெரியாது இல்லையா? அப்போ பரதன் 74 பிரச்சனைகள் பண்ணுறான். ஒவ்வொரு சத்தியத்துலேயும் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா இந்த பாவம் என்னை சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 74 சத்தியங்களை பண்ணுறான். அதில் இது ஒரு இனிமையான ஒரு பொருளை நான் மட்டும் தனியாக இருந்து அனுபவிச்சேன்னா அந்த பாவம் ராமனுக்கு காட்டுக்கு அனுப்பினா அந்த பாவம் என்னவோ அது போல் எனக்கு சேரட்டும்னு சொல்லி பரதாழ்வார் சொல்ல. அந்த மாதிரி ஒரு இனிமையான பொருள் நம்மளுக்கெல்லாம் ஆறா அமுதனவன், திகட்டாத தெள்ள அமுதம். அவனை அனுபவிக்கிறது தனியாக அனுபவிக்கக்கூடாது. யார் 4 பேரோடு சேர்ந்து தான் அனுபவிக்கிறதுனால இந்த இடத்துல இவாளெல்லாம் எழுப்புறான். புல்லும் இந்த பாட்டில் 3 அடையாளங்களை சொல்கிறான். எப்படின்னா, தூங்குகின்ற பெண்ணின் வீட்டு வாசலில் வந்த பொழுது விழுந்த பிறகும் தூங்குகிறாயே, சிஸ்டர்களுடைய நிந்தை ஏற்படாதா? உஷத்காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குறதுங்கிறது அப்படியோரு தப்பு. அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். நீ கண்ணன் அனுபவத்தில் தான் இருக்க, நீ தூங்கலை. கண்ணன் தான் நீ அனுபவிச்சுன்னு இருக்க மனசால. ஆனால் அதை நீ தனியாக பண்ணாத. ஒரு இனிப்பான பண்டத்தை தனியாக அனுபவிக்கக்கூடாது. வா, எங்களோட சேர்ந்து வா, எல்லாரும் போய் அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். புல் அரையன் கோயில் பறவைகளுடைய பிரபோதம் எப்படி அடையாளம்? அந்த புல்லறையன் கோயில் அது எப்படி அடையாளம்னா, ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பெரும் தார்களுமே பிதற்ற அப்படின்னு சொல்கிறபடி இந்த ஊர் உலகம் எல்லாம் அவனுடைய பெரும் தார்கள்னா மாலைகள், அவனுடைய பெரிய பெரிய அந்த வனமாலைகளையே பிதற்றத்துக்கோசரமே ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாப்புல இருக்க. இவ உள்ளே இருக்கிறவோ எல்லா அடையாளங்களையும் நிராகரிக்கிறான். அப்படி கிடையாது, நீங்கள்லாம் என்னை எழுப்புறங்களே, தப்பு அது அப்படின்னு சொல்கிறான். இதை தவிர பொழுது விடுந்தமைக்கு முந்திட்டு அவைகள் எழுந்திருக்கவில்லை என்று எடுத்துக்கொண்டிருப்பவள் சொல்வதால் நினச்சி சங்கமானத்தை அடையாளமாக காட்டுகிறாள். அந்த சங்கு ஊதுறத்தை அதை அடையாளமாக காட்டுறான். கோவிலில் சங்கு ஊதினாதான் கதவு அந்த இடத்துல விஸ்வரூபம் வரப்போகுதுங்கிற அடையாளங்கிறத அதை எடுத்து காட்டுறான். புள்ள பட்சி அரையன்னா அதற்கு சுவாமி கருடன்.
அவன் கோயில் பட்சியான கருடன் அவனுக்கு சுவாமி எம்பெருமான். அவனுடைய கோயில் புல் பறவை அரையன். அவனுடைய கோவிலில் தோபார் சங்கெல்லாம் ஒலிக்கிறது பார் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறான். தொழும் காதல் களிறு அழிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினியே. அந்த தொழும் காதல் களிறு அழிப்பான் அப்படின்னாக்க ஆதி மூலமே எனக்கு எதுவும் வேணாம், நான் உனக்குன்னு பறிச்சுட்டேன், இந்த தாமரை போய் உன் திருவடியில் சேர்த்துட்டும் நான் இறந்து போனாலும் எனக்கு கவலை இல்லை, முதலைக்கு நான் போனாலும் பரவாயில்ல, உனக்குன்னு பறிச்சுட்டு இந்த தாமரை பூவோ உன் திருவடியில் சேர்க்கணும் ஆதி மூலமேன்னு கதறிட்டேன். அந்த களிறு அந்த யானையினுடைய கூக்குறதுக்கு தானே அலைய கொலையா அவன் அங்கேருந்து ஓடி வரான். கருடனுடைய வேகம் போறாதுன்னு சொல்லி கருடன் தூக்கி தான் இடுப்புல வச்சுட்டு அவன் ஓடி வரான் சொல்லி. அதுதான் தொழும் காதல் ஆதி மூலமேனு காதலோட அந்த மலரை சமர்ப்பிக்கணும்னு வந்ததுனால அந்த களிருக்கு அழிப்பான், அவனை காப்பாத்துறான், அவனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறான். அந்த புல் ஊர்ந்து தோன்றினியே, அந்த புல்லில் ஏறி அப்படி அறக்க பறக்க ஓடி வந்தியே அப்படின்னு சொல்லி சொல்ல. சத்வம் பவத் ஔபவாரியக என்றார் சுவாமி தேசிகன். இந்த மாதிரி அந்த புல் அரையன் கோயில், அந்த புல்லில் நம்ம கூப்பிட்டா எப்படி அவன் அறக்க பறக்க ஓடி வருவாங்கிறத அந்த இடத்துல எடுத்துக்காட்டான். வெள்ளை விழிச்சங்கு இயந்திரத்தால் ஓசைப்படுத்துவது உண்டு. சங்கு ஓசை என்று சொல்வர். அதை தடுக்க வெள்ளை என்றார். வெள்ளை அதாவது அந்த கிராமங்கள்லாம் பார்த்தங்கன்னாக்க ஒரு சங்கு இருக்கும், அது ஊதும். இந்த டயத்துக்கு காத்தால 5 மணி சாயங்காலம் 5 மணி அந்த மாதிரி டைம் தெரிவிக்கிறதுக்கோசரம் அவன் கிராமத்துக்காரர்களுக்கோசரம் அந்த சங்கு அதுக்குன்னு ஒரு மண்டபம் கட்டி வச்சிருப்பான். அதுதான் அந்த சங்கின் ஓசைன்னு நீ நினச்சிக்காதறியம்மா. இது வெள்ளை விழிச்சங்கு இடம் கையில் கொண்ட விமலனன், இது பகவானுடைய சங்கு, அதுலேருந்து ஓசை வருது அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறான். வெள்ளை விழிச்சங்கு வெண்சுடர் திருச்சக்கரம், அந்த வெள்ளை வெளியேன்னு இருக்கிற அந்த சங்கம், அந்த சங்க நாதம் கேட்கறது. அந்த சங்கநாதம் அவனுடைய பாஞ்ச ஜனத்துடைய சங்கநாதம் கேட்டால் எப்படி மகாபாரத யுத்தத்தில் எதிரிகள்லாம் வயிறு கலங்கி போனாலோ இங்கே நம்மளுக்கு அந்த சங்கநாதம் கேட்டால் பகவான் நம்மளை கூப்பிடுறாங்கிற ஒரு ஆன்மீகமான நம்மளுக்கு எண்ணம் வர முடியுமா, எழுந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். சாந்தோக்கியம் என்னும் உபநிஷத்தில் அதனுடைய கோஷத்தின் மேன்மை கூறப்பட்டுள்ளது. எல்லாத்துலேயும் சங்கநாதம் ஒஸ்தியே பேசப்படுது. அதில் சாந்தோக்கியன்ற உபநிஷத்தில் சய ஏவ மேவம் என்பது உபனிஷத். கோடிக்கணக்கான சந்திரனின் சோபை இதற்கு உண்டம். ஏன்னா சங்கம்ங்கிறது குளிர்ச்சியானது, வெள்ளையாக குளிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல சந்திரனுடைய சோபையை எடுத்து காட்டுறான். சசிகோடி சுப்ரம் எம்பெருமான் தனது வாயில் வைத்ததும் அதில் உண்டான காற்றால் பூரிக்கப்பட்டதால் துவனி உண்டாக்கிறது. அந்த சங்கத்தை அவன் வாயில் வச்சு ஊதணும்னா அவன் வாயிலேந்து வர அந்த காற்று பட்ட உடனே அந்த சங்கம் பிரம்மாண்டமாக ஊறுகிறது. இந்த நாதம் அரக்கர் அசுரர் பகைவர் முதல்வருடைய கர்வத்தை அடக்குகிறது. அப்பேற்பட்ட சங்க நாதம் பேரரவம் எம்பெருமானின் திருக்கையிலுட பாண்டிய ஜனத்தில் நின்று உண்டான சப்தத்தை காட்டிலும் இந்த கோயிலில் ஏற்பட்ட சங்கத்வனி பெரியதாக உள்ளது. இது உன் காதில் விழவில்லையா அப்படிங்கிறான். எப்படி மகாபாரத யுத்தத்தில் அவன் ஊதினானோ அந்த சத்தத்தை விட நம்ம கோவிலில் இருக்கிற அவனுடைய சங்கநாமம் பெருசாக இருக்கே. எழுந்துருமா பிள்ளா, எழுந்துரு சிறுமியே வா, எங்களோட சேர்ந்துக்கோ அப்படிங்கிறார். இவள் பகவத அனுபவத்தில் புதிதாக ஏற்பட்ட பெண். இந்த பகவத அனுபவத்துக்கு புதுசு இவோ. அதனால் எவனுக்கு பாகவத விஷயத்தில் புத்தி செல்கிறதோ அவன்தான் பகவத் பக்தர்களே சிறந்தவன். பாகவதாலோட நம்ம சேர்ந்து இருந்து தான் பகவானை அனுபவிக்கணும், நம்ம தனியாக அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறான். பேய் முலை நஞ்சு உண்டு. எப்பேற்பட்டவாம அந்த பேய் பூதனை அவ எப்படி வரா, யசோதை மாதிரியே தன் அழகாக அலங்கரிச்சின்னு வரா. அவளுடைய விஷம் கடந்த முலைங்கிறது தாங்க முடியாத ஒரு காற்று பட்டாலே அடுத்தவா எல்லாம் கீழே விழுந்துற அளவுக்கு
அவ்வளோ கடுமையான விஷத்தை சிரிச்சுட்டே அமுது பண்ணுறான். அமுது பண்ணுற அந்த பாலை அமுது பண்ணுறாப்புல அவள் உயிரையும் அமுது பண்ணுறான். அங்குள்ள குழந்தையை அழிக்க வந்தபோது அவள் கொடுத்த விஷத்தோடு கூடிய ஸ்தனத்தை அவளது உயிராகிய சர்க்கரையுடன் உண்டு சம்மரித்தான். அந்த பாலை அவளுடைய உயிரை சர்க்கரையாக போட்டுக்கிறான். பாலில் சர்க்கரை சேர்ந்தா இனிப்போ இல்லையோ, அதனால் அதை அப்படி பண்ணி அவன் பண்ணிட்டான். அவள் வரும்போது யசோதையின் வேஷம் தரித்து பாதி ராத்திரியில் வந்தாள். அழகிய வஸ்திரங்கள், ஆபரணங்கள், புஷ்ப மாலைகள், கர்ணபூஷணங்கள் இவைகளை தரித்து வந்தாள். அப்படியெல்லாம் அவள் வந்து அவள் ஏமாத்தணும்னு நினச்சாலும் அவள் ஏமாந்து போகிறதுக்கு பகவான் வழிவகுத்தான். இந்த விஷம் பகவானை ஒன்றும் செய்யவில்லை. இவனிடத்தில் பக்தி செய்த பிரகலாதனையும் பரமசிவனையும் ஒன்றும் செய்யவில்லை. பார்க்கடல் தலையிடப்போ ஆழகால விஷம் வெளியில வருது. அப்போது பகவான் பரமசிவனுக்கு சொல்கிறார், இந்த விஷத்தை எடுத்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய கட்டளையினால் பரமசிவன் சாப்பிட்டப்போ அவனுடைய கண்டத்திலேயே இருந்து அவனுக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்தது. பிரகலாதனுடைய அப்பா பெத்த அப்பாவே தன் குழந்தைக்கு விஷம் கொடுக்குறார். பிரகலாதன் துளி கூட கலங்கலை, ஒரு துளி கூட கலங்காத அந்த விஷத்தை சாப்பிட்றான். அந்த விஷத்தினால ஏற்பட்ட எந்த பாதிப்பும் அவனுக்கு கிடைக்கல. தூய குழவியாய் விஷம் பால் அமுது செய்திட்ட மாயன் ஒக்கலை வைத்து முளைப்பால் உன் என்று தந்திட வாங்கி கலை கொடுத்த அகல் அல்குல் தாயென முலை கொடுத்தாள். நான் வந்து தாய் மாதிரி வந்திருக்கேன், உனக்கு முலை கொடுக்குறேன், இந்த தூய அமுது நீ பால் செய்யின்னு அவள் விஷத்தை வச்சுன்னு அவள் கூட்டாளே. அதுக்கு அவன் சிரிச்சுட்டே ஓடுறான். புன்சிரிப்போடு அவகிட்ட தாவி ஓடி போய், ஏன்னா அவளை அழிக்கணும். முதல் வதம் பூதனை ஏதான் ராமனுக்கும் முதல் வதம் தாடகர். இவெல்லாம் பெண்ணை ஏன் வதம் பண்ணுறா அப்படின்னு சொன்னாக்க, அந்த பெண் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே ஸ்திரீகள் தான். நம்மளுடைய மனசில் அந்த பெண் அப்படிங்கிறச்சையும் ஒரு விதமான ஒரு தயக்கம் வரும். எப்போவுமே ஸ்திரீகள் வந்து அடுத்தவாளுக்கு அண்டி இருக்கிறவான்ற ஒரு பேர் வாங்கினவா. அப்படிப்பட்டவாளுக்கும் ஒரு தைரியம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவள் மனசில் இருக்கிற அந்த அரக்க குணங்களையும் அழித்து அவளையும் கை தூக்கி விடணுங்கிறதுக்கோசரம்தான். சாதாரண ஒரு ஆண்களுக்கு இருக்கிற வீரம் ஒரு பெண்களுக்கு அவ்வளோ இருக்காது. அப்படிப்பட்ட அந்த ஆண்களை அழிச்சிருந்தனால ஒன்றுமே கிடையாது. ஏன் பெண்களை அழிக்கிறதுக்கோசரம் வரா அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம். பெண் நீங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே ஸ்திரீகள் தான். நம்ம மனசில் இருக்கிற அரக்க குணத்தை அழிக்கிறான் ஒரு காரணம். ரெண்டாவது வந்து ஏன் ஸ்திரீகளை அழித்தா முதல்ல அப்படின்னு சொன்னாக்க, சாதாரண ஆண்களெல்லாம் அழிச்சிருது ஒரு பங்கு. அந்த பெண்களை அழிக்கிறதுக்கு யாருமே தயங்குவா. அப்பேற்பட்ட நிலைமையிலையும் இந்த மாதிரி கெடுதல் பண்ண வரவாழை அழிக்கணும், அசுர குணம் இருக்கிறவாழை அழிக்கணுங்கிறது ரெண்டாவது காரணமாக எடுத்து கொடுக்குறான். பெற்ற தாய் போல வந்த பேச்சு பெருமலை ஊடு உயிரை வற்ற வாங்கி உண்ட வாயன் வஞ்சனை செய்து தாய் உருவாகி வந்த பேய் அலறி மண் சேர நஞ்சு அமர் முளைவூடு உண்ட நாதன். இப்படி எல்லாம் ஆழ்வார்கள் எடுத்து கொடுக்கிறார். புல் உருவாகி நல் உருள் வந்த பூதனை மாள, இது எல்லாமே பூதனையுடைய அவதாரத்தில் அவளை வந்ததில் நிறைய ஆழ்வார்கள் பூதனை பற்றி நிறையாவே சொல்லியிருக்கா. ஒரு சில உதாரணங்களை மட்டும் பார்த்துட்டு போகிறோம். யத்ருஷயா உஷிப்தபதே அப்படிங்கிறார் தேசிகர். இதை ரொம்ப அழகுபடுத்துகிறார். சகடத்தில் புகுந்துள்ள அசுரன் இவனால் காலால் உதைத்து கொல்லப்பட்டான். வண்டி உடைந்ததும் ரஜஸ், அதாவது தூள், அவனுடைய ரஜோகுணம் அது இருக்க வேண்டுமே, அங்கே எதுவுமே இல்லையாம். எம்பெருமானுடைய சுத்த சத்துவமான திருமேனியில் இந்த அசுரன் புகுந்து சாயுஜம் பெற்று விட்டான். அவனுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சிருத்துனாக்க அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது உலகத்தில்? அவனுடைய வாய் அமுதம்,
அந்த சங்குக்கு கிடைக்கிற அந்த வாயமுதை எங்களுக்கு கிடைக்காதான் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ நாச்சியாரா எடுத்து பாடுறாப்புல அந்த வாய் அமுதம் பூதனைங்கிற பேய்க்கு கிடச்சிது, அந்த அரக்கிக்கு கிடச்சிது. அவனுடைய திருவடி நம்மளுக்கு அந்த திருவிக்ரம அவதாரத்தில் நம்ம தலையில் அத்தனை பேர் தலையிலே திருவடி வச்சான். ஆனால் நம்மளுக்கு அப்போல்லாம் தெரியாது பகவானுடைய திருவடி நம்ம மேலே இருக்குன்றது தெரியாது. ஆனால் சகடாச்சரனுக்கு அந்த திருவடியால் அவனை அடிக்கிற செய்யும் அவனுக்கு அதை உணர்ற சக்தி இருந்தது. அப்போ அவனுடைய மனசு மாறினால அவன் மோட்சத்துக்கு போனாங்கிறது இது. வெள்ளத்து அரவி பால் கடல்ல ஆதிசேஷன்கிற படுக்கையிலே எம்பெருமான் தூங்குகிறான். எதுக்கு அவன் தூங்குறான் அப்படின்னு சொன்னால் நம்மளெல்லாம் எழுப்புறதுக்கு. எத்தனை நாளைக்கு நம்ம தூங்கிகிட்டே இருப்போம்? பகவத் சிந்தனை இல்லாத நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்கு எப்படியே இருப்போம்? நம்மளை எழுப்ப வேண்டாமா? அதுக்கோசரம் தான் 60 அணியோடும் அழகிய பால்கடலோடும் அரவிந்த பாவையோடும் தானும் அகம்படி வந்து புகுந்தான். அவன் நம்ம மனசில் வரணும். எப்படி வரணும்? அந்த 60 அணை, அந்த பால்கடலில் இருக்கிற அந்த அரவமாகிய அணை, அந்த பால்கடலே நம்ம மனசுக்கு வந்துடணுங்கிறார் பெரியழ்வார். அதோடு இல்லாத தாயாரோடையும் வரணும். ஏன் தாயார் இல்லாட்டா நம்மளை கடாட்சிக்கிறதுக்கு முடியாத நம்ம பண்ணுற பாவங்களுக்கு. அதனால் அப்படியே மனசில் வந்து புகுந்தான் அப்படிங்கிறார். அந்த மனசில் வந்து புகுறதுங்கிறது அப்பேற்பட்ட நம்மளுக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்கிறான். நாம் படுக்கும்போது தினமும் பாஷ்யக்காரர் அருள் செய்த வைகுண்ட கத்தியத்தை அனுசந்தித்து படுத்து கொள்ள வேண்டும். அந்த வைகுண்ட கத்தியத்தில் ஆச்சாரியன் அவ்வளோ எடுத்து சொல்லியிருக்கார். அந்த வைகுண்டம்னா அது எப்படி இருக்கும், அதை அடைகிறதுக்கு எப்படி என்னென்னலாம் நம்ம பண்ணணும், அதெல்லாம் அவள் எடுத்து சொல்லியிருக்கிறதுனால அதை ஒரு தரமாத அனுசந்தானம் பண்ணணும். தினம் காத்தால இருந்தால் 3 கத்தியத்தையும் சேவிக்கணும். ராத்திரி படுத்துக்க செய்யும் வைகுண்ட கத்தத்தை சேவிச்சுட்டு நம்ம படுத்தினோம்னா அதனுடைய சாராம்சம் நம்ம மனசில் இருக்கும். அப்போது நம்ம அந்த தூங்கிறது நித்திய தூக்கமாக, நித்திய பிரளயம். தினமும் நம்ம தூங்கிறது நித்திய பிரளயம். இந்த 3 உலகம் அழியிறது நைமித்திக பிரளயம். 3 உலகம் மட்டும் அழிது நம்ம பெரும் பிரளயம். அப்படின்னாக்க நம்ம தூங்கிட்டே இருக்க செய்யுமோ, நடந்துட்டே இருக்க செய்யுமோ, அந்த ஒரு பெரும் தூக்கங்கிறது தான் நம்ம பகவான்கிட்ட போகிறது. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறோம். ரகுகுல திலகா அப்படின்னு சுந்தர பாகவதத்தில் சொல்கிறார். ஏன்னா இந்த வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த அவன் துயில் எதுக்கு அமரான்னா இத்தனை பாகவதர்களையும் மனசில் போய் தட்டான். எழுந்துரு உன்னை அஞ்ஞானத்தை விடு, ஞானத்தை பெற்றுக்கோ, வா என்னை பற்றி ஒரு நிமிஷமாவது நினை, ஒரு நாளைக்கு ஒரு தரம் உன்னை படைத்தவனை அப்படின்னு சொல்கிறாப்புல அவளை இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அதை அந்த ரகுகுல திலகா அப்படிங்கிறது அந்த வெள்ளத்தை அரவில் அவன் படுத்துன்னு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மளாம் எழுப்புறான். அந்த அவன் எழுப்புறாங்கிறத இந்த 10 பாசுரங்களில் தாயார் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறான். அவன் நம்ம எழுப்பி பார்க்குறான், நம்ம எழுந்திருக்கலை. அதனால் தாயார் சின்ன குழந்தைகளேந்தே 5 விளையாது 50 விளையாது. அந்த சின்ன குழந்தைகளாக இருக்கிறச்சையுமே இப்போலேருந்தே சொல்லி கொடுத்தோன்னா அந்த பகவத் விஷயம் மனசில் படும். அதனால் சிறுமிகள் எழுந்திருங்கோ, பகவானை கண்ணனை போய் சேவிக்கணும் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறான். எங்கும் திருவருள் பெற்றுன்னு கடைசியில் சொல்ல போகிறான். என்ற தயையை பிரஸ்தாபித்தபடியாலும் திருமால் என்று சொன்னபடியாலும் ஸ்ரீனிவாசனை மனதில் கொண்டு திருவேங்கடமுடையானை கருதினார். நிறைய ஆழ்வார்கள் இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு திருவேங்கடமுடையான் தான். அவன்தான் நம்மளுக்கு ஸ்ரீரங்கன்றது இந்த பூலோக வைகுண்டம். ஆனால் அந்த திருமலை வாசன் இருக்கானே அவனை நம்ம எவ்வளோக்கு ஏன்னா திருமலைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு கூட நம்ம நினச்சா கிளம்பி போயிட்டு வந்துடலாம். ஆனால் திருமலை வாசன் மட்டும் அவனை சேவிக்கிறதுக்கு அவன் பர்மிஷன் கொடுத்தாதான் நம்மளால் போக முடியும். அந்த மாதிரி வச்சுருக்கான். ஏன்னு கேட்டால் அவன் கலியுக தெய்வம். இந்த கலியுகத்தில் நம்மளுடைய பாவ புண்ணியங்களை கரைச்சி நம்மளை அந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த பூலோக வைகுண்டத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்த்து அது மூலியமாக பரமபதத்துக்கு கொண்டு போகிறோமா திருவேங்கடமுடையான்.
துயில் அமர்ந்த ஜகத் ரட்சணத்தை செய்வதற்காக யோக நித்திரையை செய்கிறான். எல்லாரையும் வந்து தட்டி 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 எழுப்பி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வித்தினை எம்பெருமான் பல்பல விபவ அவதாரங்களையும் அச்ச அவதாரங்களையும் எடுத்துக்கொள்கிறான். தசாவதாரம் பார்த்துருக்கோம். அன்றைக்கே அடியே விண்ணப்பித்தேன், 5 நிலைகளை விண்ணப்பித்தேன். பரமபதநாதனா வைகுண்டத்தில் இருக்கான், க்ஷீராப்திநாதனா பால்கடலில் அவன் படுத்துட்டு இருக்கான், அது விபதம். அதுக்கப்புறம் தசாவதாரம் தான் நம்ம சொல்கிறோம். அவன் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கான். அந்தர்யாமே நம்ம மனசில் இருக்கான். அர்ச்சையா எத்தனை கோவில்கள் ஆழ்வார்கள்லாம் பாடியிருக்கிறது 106 திவ்ய தேசங்கள். ஏன்னா பால்கடலையோ பரமபத்தியோ நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. இங்கே இருக்கிற க்ஷேத்திரங்கள் 106 கொடுத்துருக்கான். ஆனால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்குது. அந்த கோவிலெல்லாம் அவன் இருக்கான். பத்ரி பட்டணத்தில் கிருஷ்ணனாக அவதரித்தான் என புராணம் கூறுகிறபடியால் பால்கடல் பாலாயமாக ஆகிறது. பாலாலயத்தில் நின்றுதானே மகாலயத்துக்கு எம்பெருமான் எழுந்தடுவது. இவ்வாறு ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம்னா முதல்ல அவனை பாலாலயத்தை வச்சிடறாளோ இல்லையோ, அதுக்கப்புறம் தானே அவன் கருவறையில் போய் கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறான். அதை தான் முதல்ல க்ஷீராப்திநாதனாக இருந்து நம்மளுக்கு இங்கெல்லாம் அருள் பண்ணுறதுக்கோசரம் வரோம். நாகத்து அணை குழந்தை வெக்கா திரு எவ்வுள் அப்படின்னு சொல்லி திருமழிசை பிறர் எடுத்து கொடுக்குறார். அவனை உள்ளத்து கொண்டு நம்மளுடைய ஹிருதயத்தில் நம்ம அவனை வைக்கணும். எப்படி வைக்கணும்? அடியேன் விண்ணப்பிச்சது தான். மனம் வாக்கு செயல் 3த்துலேயும் அவனை நினைக்கணும். அவனுடைய நினைப்பு நம்மளுக்கு எப்பவுமே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு காத்தால ஒரு மணி நேரம், சாயங்காலம் ஒரு மணி நேரம், படுத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம், அந்த நேரங்கள்லையாவது அவனை தவிர நாராயண நாய நீயே கதி, நீதான் எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட அவனை தவிர மனசுல வேற எந்த சிந்தனையுமே இல்லாத கைகளை கூப்பிக்கோங்க. அது செயல். மனசால நினைங்கோ, வாயால அவன் நாமங்களை சொல்லுங்க. நீங்கள் இதுக்கோசரம் எதுவுமே மெனக்கிட வேண்டாம். உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை தனிமைப்படுத்திட்டு நீங்கள் அவன் நாமத்தை சொல்கிறீங்களோ மனசில் அப்படியே இறங்கும். அவனுடைய சேஷதங்கள் உங்கள் மனசில் வரும். அவனை பற்றின சிந்தனை வரும். அவனை பற்றின சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அவனை அனுபவிக்கணும்னு தோணும். அவனை அனுபவிக்க அனுபவிக்க அவன் நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக கட்டுப்படுவான். கண்ணினின் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெரும் மாயனவன். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். ஹரி என்ற பேர் அரவன். அந்த ஹரி ஒவ்வொரு நாமத்துக்கு ஒவ்வொரு விசேஷம். இதில் காலங்கத்தால் எழுந்த உடனே அந்த ஹரி நாமத்தை ஏன் எழுதுறோன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க, அந்த எழுந்துக்கிறச்சையும் அந்த ஹரிநாமத்தை சொல்லி நம்ம எழுந்துக்கிறதுனால அந்த ஹரிங்கிறது இந்த இடத்துல ஒரு சில பெரியவாழ என்ன சொல்கிறான்னாக்க, சிங்கம் முகம், நரன் உடல், இந்த ரூபத்தை நரசிங்கனை ஹரின்னு சொல்கிறார். நரசிங்கன் அவன் சாதாரண உருவம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி அகடதடகா சாமர்த்தியம் உள்ளவன் சொல்லுவான். அகட தகடனா சாமர்த்தியம், அகட தகடனா இப்படி தான் இருப்பான், அப்படி தான் இருப்பான். இந்த மாதிரி அவனை அனுபவிக்கலாம், அந்த மாதிரியே அனுபவிக்கலாம். எதுலேயும் அவன் கட்டுப்பட மாட்டான். அந்த மாதிரி சாதாரண மீதி எல்லா அவதாரங்களையும் பார்த்தீங்களானாக்க ஏதோ ஒரு விவரம் நம்மளுக்கு இருக்கும். அவன் பன்றியாக வந்தானா, குதிரையாக வந்தானா, ஹைகிரீவராக வந்தானா, எல்லாத்துக்குமே ஒரு ரூபம் தெரியும், ஒரு ரூபத்தினுடைய சாயல் தெரியும். இந்த ஹரி அப்படிங்கிற நரசிம்மனை ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரின்னு சொல்ல முடியுமா? யாராலையாவது? ஒருத்தராலையும் முடியாது. அதனால தான் அந்த அகடதகடனா சாமர்த்தியம் உள்ள அவனை காலங்கத்தால் நினச்சிருந்தா அவன் அடித்த கை பிடிச்ச பெருமாள். கேட்டதை 1.5 மணி நேரம் தான் அவன் இருந்தான் அந்த அவதாரத்தில். அதுக்குள்ளே அவன் அத்தனை பண்ணி கொடுத்துட்டு போனான் இல்லையா?
அந்த மாதிரி அந்த காலங்காத்தால் ஹரி ஹரி ஹரின்னு அவனை கூப்பிட செய்யும். அவன் ஓடி வந்து நம்மளோடையே இருந்து அந்த நாடை நல்லபடியாக நடத்தி கொடுப்பான் அப்படிங்கிறது சொல்கிறேன். அன்னமும் மீன் உருவும் ஆள் அறியும் குரலும் ஆமையும் ஆனவனே ஆயர்கள் நாயகனே என் அவலம் களைவாய் ஆடுக செம்கிறைங்கிறார் பெரியாழ்வார். ஆமாம், அன்னமா ஆமாம், மீன் உருவா ஆனா, ஆள் அறி அப்படின்னா நரசிம்மம், குரல் வாமனர், ஆமை கூர்மம், இந்த மாதிரி ஆனவன் ஆயர்கள் நாயகன். அவனை நம்ம துயர்களெல்லாம் கழிக்கிறதுக்கோசரம் அவன் காத்துன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான். கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி. நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த 5 கருவிகள் அது பண்ணுற பாடு தான் நம்மளுக்கு தாங்க முடியாத பாடு. அந்த 5 கருவிகளே ஆட்டி வைக்கிறது நம்ம மனசு. அதனால்தான் முதல்ல மனசை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறா பெரியவாள்லாம். அந்த 5 கருவி என்னென்னலாம் பாடுபடுத்துறது அப்படின்னு சொன்னாக்க, காணக்கூடாததை காணக்கூடியது கண். கண்டு எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் பார்க்கும், எதெல்லாம் கேட்கக்கூடாதோ அதெல்லாம் அந்த காது கேட்கும், எதெல்லாம் தொடக்கூடாதோ அதெல்லாம் விட்டுட்டு, எதெல்லாம் மூந்து பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் மூக்கும் ஓது பார்க்கும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாத்தையும் நாக்கு சாப்பிடும். இதுலேயே உழண்டுன்னு இருக்கோம் நம்ம. இந்த உலகத்து விஷயங்கள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. பகவான் ஒருத்தன் இருக்கான், அவனை நம்ம போய் அடைஞ்சிடணும், அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோன்ற ஞானமே நம்மளுக்கு வரமாட்டேங்குது. அந்த ஞானத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் அவன் கஷ்டப்படுறான். அவன் கஷ்டப்படுறானேங்கிறதுக்கோசரம் தாயார் நேரடியாக பூலோகத்தில் பிறந்து நம்மளெல்லாம் இந்த மாதிரி எழுப்புறான். இந்த 5 கருவியை அந்த மனங்கிற அந்த குதிரைக்கு 5 கடிவாளம் மாதிரி இந்த மனசுக்கு கட்டுப்பாடு வேணும். இதெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் அவனுடைய நாமத்தை எதெல்லாம் பார்க்கலாம், கோவில்களுக்கு போகலாம், அவனுடைய பார்க்கலாம், ஆற்றுல பெருமாள் படத்தை பார்க்கலாம், அவனை பார்த்து தியானம் பண்ணலாம், நல்ல மனுஷாலை பார்க்கலாம், அவளோட பேசலாம், அதெல்லாம் கண்டு கேட்டு அவனுடைய நாமங்களை பாகவதோட்டம் ஆடி அசைஞ்சு பாடி களைச்சு போகணும்னு சொல்கிறா ஆழ்வார்கள் பெரியவா எல்லாருமே. அவனுடைய நாமங்களை கேட்கணும், கேட்கறதையே உடம்பு அப்படியே ஆடணுமா, அந்த லெவலுக்கு மனசு எசைஞ்சு போகணும், மனசு அதெல்லாம் ஆழ்ந்து போகணும். உற்று தொடக்கூடாததெல்லாம் தொடாத, எதெல்லாம் மோந்து பார்க்கக்கூடாதோ அதெல்லாம் மோந்து பார்க்கக்கூடாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வாசனை திரவியங்கள் எல்லாம் சென்டெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப வசதின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுதல் பண்ணுறது. மோந்து பார்க்கணும் அப்படின்னா அவனுடைய திருத்தொழாயை மட்டும்தான் நம்ம மோந்து பார்க்கணும். அதனுடைய வாசம், அந்த திருத்தொழாயில் இருக்கிற மகிமை, அதனுடைய மருத்துவ குணத்தினுடைய அருமை நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அதை மோந்து பார்த்து அதை சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். குண்டு காணாததெல்லாம் வேண்டாததெல்லாம் சாப்பிடாதவங்க. பெரியவா நம்மளுக்கு இவ்வளோதான் சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கார். தேசிகர் ஆகார நியமனம்னு 21 பாசனங்களையும் சொல்லியிருக்கார், எடுத்துக்கு சொல்லியிருக்கார், கிளிப்பிள்ளைக்கு சொல்கிறாப்புல சொல்லி கொடுத்துருக்கார். அதனால் பெரியவா கிட்ட கேட்டுட்டு என்னென்ன சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டு நியமனங்கிறது ரொம்பவே ரஜோகணத்தை ஊட்டக்கூடியது. நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பிட்றோம், அதனால் நம்ம சத்துவகுணம் அழிஞ்சு போயிடுது. அது எல்லாத்தையும் அழிக்கணும்னா நம்ம இந்த 5 ஐங்கருவிகளை நம்ம வசத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம மனசை முதல்ல வசப்படுத்தணும்னு சொல்கிறார். ஹம்சாவதாரம் எடுத்த பகவானும் அவனுடைய அருள் பெற்ற பறவை போன்ற ஆச்சாரியர்களும் நமக்கு உபதேசிக்கின்றனர். அவன் ஹம்சமாக வந்தான், ஹயக்ரீவராக வரான், எல்லா இதுலேயும் எதம்மா. அன்னைக்கு பிரம்மா அத்தனை வேதத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உலகமே இருட்டு அடைஞ்சு போயிடுது. அப்போ அவனை கேட்டப்போ அவன் அன்னம் ஆகி ஹம்சமாக எப்படி உபதேசம் பண்ணான்.
திருப்பி வந்து பிரம்மாக்கு அத்தனையும் உபதேசம் பண்ணான். அதை மனசில் கொண்டு ஆச்சாரியர்கள்லாம் அந்த பிரம்மா எப்படியெல்லாம் உபதேசத்தை பண்ணாரோ அவர்கிட்ட கேட்ட அவருடைய புத்திரர்கள் முனிவர்கள் அவள்லாம் அந்த வம்சத்தில் வந்த ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறார். பட்சி பசு போன்ற நமக்கு சுவாமியான பகவானின் கோயிலாக அஷ்டாட்சரத்தில் இருக்கும். அந்த 8 அஷ்டாட்சரம் 8 எழுத்து, அந்த 8 எழுத்தில் இருக்கிற அந்த கோவிலில் சத்துவகுணம் பெற்றதும் நமக்கு ரகசிய திரைங்களே போதிக்கும் சங்கு போன்ற பிரணவத்துடைய எம்பெருமான். அந்த சங்கம் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய வடிவமே வந்து பிரணவத்தை மாதிரியே இருக்கும், பால் வண்ணத்தில் இருக்கும், எங்கேருந்து பார்த்தாலும் கண்ணுக்கு தெரிகிறாப்புல இருக்கும். அந்த மாதிரி அந்த எம்பெருமான் சேஷி, அவன் மொத்தம்தான் சேஷி, ஜீவர்கள் சேடர்கள், நம்ம எல்லாருமே அவனுக்கு அடிமைப்பட்டவா, ரட்சிக்கப்படுபவர்கள். அவனால் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும், வேற யாராலையும் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்க முடியாது. மீதி எல்லா தெய்வத்துக்கிட்ட போனோம்னா என்ன கேட்குறோமோ அதெல்லாத்தையும் அவள் கொடுத்துருவான். ஆனால் கீதையில் அவன் அதையும் சொல்கிறான், நம்ம போய் அவகிட்ட சிவன்கிட்டேயோ பார்வதிக்கிட்டேயோ முருகன்கிட்டேயோ வேண்டினா இவாளுக்கு இதை கொடுன்னு அவள் மனசில் இருந்து சொல்லக்கூடியவனும் அந்த பெருமாள் தான். அவளுக்கு அந்தர்யாமியாக இருந்து நான் அவளை கொடுக்க வைக்கிறேன், இன்னைக்கு கொடுத்தா நீ மெதுவாக அவளை சேவிக்கிறியோ, அவளை சேவிக்க சேவிக்க பின்னால் என் மேலே உனக்கு பக்தி வருமேன்றதை கீதையில் அவன் எடுத்து கொடுக்குறான். அந்த மாதிரி அந்த முதலான பொருள்களை கூறும் பெரும் சத்தம் கேட்கவில்லையா, நம்மளை காப்பாற்றுறதுக்கோசரம் அவன் பெரிய சத்தம் போட்டு நம்ம மனசில் வந்து தட்டானே, அந்த கதவு சத்தம் கேட்கலையா. பரமாத்மாவும் நாமும் ஒன்றே என்கிற பிள்ளைத்தனத்தை விட்டு உண்மை அறிவு பெறுவாயாக. அவனும் நம்மளும் ஒன்றும். நம்பாடுவான், ஏற்கனவே அடியேன் விண்ணப்பிச்சேன், நம்பாடுவான் பிரம்மராட்சஸ்கிட்ட அந்த 18வது சத்தியம் பகவானுக்கு சமமாக வேற யாரையாவது நான் நினச்சேன்னா, வேற யாரையாவது கம்பேர் பண்ணி சொன்னேன்னா அந்த பாவம் எனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரோ, அதுதான் பகவான் தனி, அவன் ஏகம், ஏகமூர்த்தி அவன், அவனுக்கு சேஷி நம்மளாம், அவனுக்கு அடிமை நம்மளாங்கிற அந்த எண்ணம் இருக்கணும். அது இல்லாத அவனும் நம்மளும் ஒன்றுன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அகங்காரம் அகங்காரங்களை அழித்தவர்கள், நான் எனது என்னது அப்படிங்கிற அகங்காரம் அகங்காரம் அழித்தவர்கள். துஷ்ட புலன்கள், அந்த ஐங்கருவி நம்மளுக்கு தான் இஷ்டத்துக்கு அது அது தெரியறதோ இல்லையோ, அந்த ஐங்கருவி அந்த மாதிரி தெரியாத சரீரமாக வண்டியை கெட்ட மார்க்கத்தில் போக செய்யாமல் இருக்கிறவர்களும், சம்சார சமுத்திரத்தில் பாம்பு போன்ற மனைவி புத்திரன் மூலமாக உண்டாகும் சுகத்தில் ஆசைப்பட்டவர்களும். இந்த சம்சார சுகத்தில் ஏற்படுற இந்த சந்தோஷம்தான் நம்மளுக்கு தெரியுது, இது நிரந்தரம் இல்லாதது, இது அழியக்கூடியது. அதோ இருக்கானே அவங்கிட்ட போனோம்னாக்கா நம்மளுக்கு பரம ஆனந்தங்கிறத நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். மோட்ச மார்க்கத்தை அளிப்பவர்களுமான ஆச்சாரிகளை தியானம் செய்து கொண்டு 2 வகையான பிரபன்னர்களும், 2 வகையாக இருக்கா பிரபன்னர்கள். ஒன்று பிரபத்தி பண்ணி ஆச்சாரியங்கிட்ட போய் சரணாகதி பண்ணிண்டவா ஒருத்தர், இன்னொருத்தர் பக்தி யோகம் ஞான யோகத்தில் போகிறவா. அவள்லாம் தங்களுக்கு பக்தி யோகத்தில் அதிகாரமில்லை என்பதை நன்கு தெரிந்து பகவானிடம் சென்று சம்சார பீஜனமான பாவ புண்ணியங்களை நீக்கிவிடு. இந்த உலகத்தை விட்டு நம்ம போகணும்னா நம்மளுக்கு பாவம் புண்ணியம் ரெண்டுமே நீங்கினாதான் நம்மளால் முடியுங்கிறத வச்சு அதை கொஞ்சமாவது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிட்டோம், நம்ம நன்னா இருக்க போகிறோம்னு நினச்சிக்கிறது மூடத்தனம். நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டா அதனால் அனுபவிக்க போகிறோம்னு நினைக்கிறதும் மூடத்தனம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒழிச்சாதான், இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒழிக்கிறோமோ அப்பதான் நம்மளால
மோட்சத்துக்கு போக முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும். பகவானுடைய செவி வழி ஹிருதயத்தில் புகுந்து பகவானை குளிர செய்து விட்டுது. இந்த புண்ணியங்களை நீக்கி விடுன்னு அவங்ககிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிடமானாக்க அவனுடைய காதில் நம்மளுடைய கூக்குரல் கேட்கும். நம்ம மனசில் பூந்துடுவான். அவன் நம்ம மனசில் பூந்துட்டோன்னா எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறான். நம்மிடத்தில் பிராசாத விசிஷ்டமான ஆகும்படி செய்து விடுறது. அவன் நம்மளுக்குனே தானே இருக்கான். அப்பேற்பட்டவன் நம்மளுக்கோசரம் இருக்கிறவன் அவனை கூட்டுட்டானக்க எப்படி பெரியாழ்வார் சொன்னாரோ அந்த மாதிரி அவனை தூக்கி நம்மளை பால் கடலோட பாவையோட அரவத்த அமளியோட நம்ம மனசில் புக வச்சுக்கிட்டோன்னா மாதவன் என்னும் மனக்கோவிலில் மாதவன் என்னும் பேர் சொல்லி நிலைநாட்டி அப்படின்னு பெரியாழ்வாரே தான் சொல்கிறார். நம்மளை மனசை கோவிலாக்கி அதில் மாதவன் தாயாரோட சேர்த்து தான் அவனை நிறுத்தி வைக்கணும். அந்த அவனை சேர்த்து நம்ம மனசில் வச்சுட்டோம்னாக்க நம்மளுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராதுங்கிறத எடுத்து சொல்கிறோம். இப்போ அடுத்த பாசத்தில் முடிஞ்ச வரைக்கும் அனுபவிச்சிருவோம். இது 7வது பாசுரம். இந்த பாசுரத்தில் பூதத்தாழ்வாரை நினச்சிண்டு பாடியிருக்கிறதா பெரியவாள்லாம் எடுத்து கொடுத்துருக்கா சுவாபதேசத்தில். இதில் முதல்ல பாசுரம் அனுபவிச்சிருவோம். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அனுபவிச்சிடலாம். கீசு கீசு என்றெங்கும் கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து கீசு கீசு என்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சு அறவும் பேசின பேச்சு அறவும் கேட்டு இல்லையோ பேய் பெண்ணே பேசின பேச்சு அறவும் கேட்டு இல்லையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து வாசம் நரும் குழல் வாசம் நரும் குழல் ஆட்சிய வாசனரும் குழல் ஆட்சிய மத்து அதனால் ஓசைப்படுத்த தைகரவும் கேட்டிலையோ மத்து அதனால் ஓசைப்படுத்த தைகரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேட்டேனி கிடத்தியோ கேசவனை பாடவும் கேட்டேனி கிடத்தியோ தேசமுடையாய் தேசமுடையாய் இரவு ஏ என்பாவாய் இந்த இடத்துல இந்த பாசுரத்தில் நாராயணன் மூர்த்தின்னு சொல்லிட்டா அவன் பரவாசுதேவன். ஆனால் இந்த கேசவன்கிற நாமத்துக்கு ரொம்பவே உயர்ந்த அர்த்தங்களை பெரியவாள்லாம் நிறைய சொல்கிறான். அவன் கேசிங்கிற அசுரனா அழிச்சதுனால கேசவன். ஆனால் அது ரொம்ப சின்ன விஷயங்கிற ஆழ்வார்கள்லாம் என்ன சொல்கிறான்னா அவனுடைய கருப்பான குழல் இயற்கையாகவே அப்படியே சுருண்டு 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 இருக்குமா. அதில் யசோதா தாயார் நிறைய மணியும் முத்தும் ஒரு கொண்டையை போட்டு மணியும் முத்துமாக நிறைய அலங்கரிச்சிருப்பாளாம். அதில்
மயில் பீலிய சூட்டியிருப்பான். அந்த கேசவன் கேசாதி பாதர், நம்ம கேசவன் சொன்னாலே நம்மளுடைய பாவங்கள்லாம் தீரும்னு சொல்கிறார். திருவனந்தபுரத்தை பற்றி ஆழ்வார் நம்மாழ்வார் பாசுரங்களில் அந்த கேசவன்கிற நாயும் கெடும் துயர் ஆயின எல்லாம் அப்படிங்கிறார். ஆனால் எல்லா ஆழ்வார்களும் அவனை அந்த கரும் குழல்ல தான் ரொம்பவே அனுபவிச்சிருக்கான். அந்த அனுபவிக்கிற அந்த அனுபவத்தை நம்ம படிக்கிற செய்யும், சொல்கிற செய்யும், இது பண்ணுற செய்யும். அந்த கண்ணன் முன்னால் அப்படியே வந்து நிற்கிறான். மஞ்ச பட்டு மேலே சிகப்பு அங்கஸ்திரம், ஒரு காலை மடக்கின்னு இருக்கான், ஒரு காலை இந்த பக்கமாக மாற்றி போட்டுன்னு இருக்கான். கையில் அந்த புல்லாங்குழல், தலையில் அலங்காரமான ஆபரணங்கள், அதுக்கு நடுப்புற அவன் காதுலேருந்து கீழே வரைக்கும் தோல் வரைக்கும் சுருண்டு 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 கரும் குஞ்சிங்கிறா. அவள்லாம் குஞ்சிங்கிறதுக்கு ரொம்ப அன்பான அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். கரும் குஞ்சி, அந்த அன்பான, அந்த விவரிக்க முடியாத அந்த ஆசையை உண்டாக்கக்கூடியது, அவனை அனுபவிக்க வைக்கக்கூடியது அந்த கேசங்கள். இந்த இடத்துல நாராயணன் மூர்த்தி அவன்தான் இங்கே வந்து கேசவனா தோ நிற்கிறான் கண்ணு முன்னால். அத்தனை பேரும் அனுபவிச்சிருக்கான் அவனை. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். மதிக்கெட்ட பெண்ணே, பேய் பெண்ணே, மதிக்கெட்ட பெண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இத்தனையிலையும் நீ வந்து தூங்கின்னு இருக்கனாக்க உனக்கு நிஜமாவே புத்தி பேதலிச்சு போயிட்டோ. எல்லா இடங்களிலும் வலியன்கள் ஒன்றோட ஒன்று கலந்து கீச்சு கீச்சு என்று கூடும். வலியன்னு ஒரு பறவை, அது ஒன்றோட ஒன்று, அதாவது அந்த வலியன் பறவை வந்து கிளம்பி போகணுன்னாக்க தன்னுடைய குழந்தைகள்கிட்ட, தன்னுடைய பெண் பறவை கிட்டெல்லாம் செய்தி சொல்லிட்டு போகுமா. அதுதான் கீச்சு கீச்சு என்று பேசிக்கொண்ட பல பேச்சின் இறைச்சல்களை நீ கேட்கவில்லை. அதெல்லாம் நான் போய் உங்களுக்கெல்லாம் இற தேடின்னு வர, பத்திரமா இருங்கோன்றத இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு தான் போகுமா வலியன் பறவை. வாசனை திரவியங்களாலே மனம் பெற்ற கூந்தலை உடைய கோபஸ்திரீகள் காசு மலை. அவளுக்கெல்லாம் கோபஸ்திரீகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லாட்டாலும் அவள்லாம் அழகுதான். ஆனாலும் அலங்காரங்கள் நிறைய பண்ணிப்பா. அவள் என்ன பண்ணியிருக்கா, காசு மாலையை போட்டுக்கிறா. பிறந்தது முதல் தரிக்கும் பல அணிகளும் கலகலவென்று ஒலிக்கும்படி. ஆமை தாலிங்கிறது தான் அவளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆபரணம்னு சொல்லி எல்லா ஆழ்வார்களுமே நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கா. அப்படின்னு ஒரு ஆபரணத்தை நம்ம இன்னைக்கு பார்த்ததில்லை கேட்டதில்லையே தவிர அவளுக்கு ரொம்ப வசதியான ஆபரணம் அந்த ஆமை தாலி. அதுதான் இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். கைகளை முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக அசைத்து தயிர் கடையது நீங்கள் கற்பனை பண்ணி தான் பார்க்கணும். இந்த காலத்தில் நம்மளாம் அந்த கற்பனை பண்ணி பார்த்தோம்னாக்கா அந்த கயிறு, அந்த பெரிய மத்து, அந்த பெரிய பானை, அதை இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இடுப்பு அசைய அவள் கையை மேலும், அந்த கயிறு மேலே பொறிச்சையும் வலது கை மேலே போகும், அந்த கை கீழே வரிசையும் இடது கை மேலே போகும். அந்த மாதிரி அசைத்து அசைத்து மத்தை கொண்டு ஓசை எழும்படி கடையை பெற்ற. அவ்வளோ பெரிய பானையில் அவள் தயிர் கடையிறானாக்க சரக் சரக் சரக்குன்னு ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த ஓசை இதை தயிரில் உண்டான சத்தத்தை நீ கேட்டாய் அல்லவா. உங்காத்துலேயே இதோ பின்னாடி உங்கள் அம்மாலாம் பண்ணிட்டு இருக்காளே, காலங்கத்தால் தயிர் கடைஞ்சாதானே வெண்ணெய் நல்லா வரும். அவளால் இதோ கடையிறாளே, தலைமை வகிக்க தகும் பெண்ணே, நீ தான் நாயக பெண் பிள்ளை, எல்லாருக்கும் நீ ஹெட்டாக இருக்க வேண்டியவதான். நீ ரொம்ப வசதியானவ. ஆனால் இன்னைக்கு நீ அவன்கிட்டயே நீ அனுபவிச்சுருக்கே தவிர தனியாக ஒரு பண்டத்தை அனுபவிக்கூடாதுமா. எழுந்து வா. அவதாரமான கேசியை கொன்றவன் கண்ணனை பாடியும் இருந்ததாலே நீ அதை கேட்டுக்கொண்டே படுத்திருக்கிறாயோ. அவனை நாராயணமூர்த்தியை கேசவனை எல்லாரும் பாடிண்டு கலை, அதை கேட்டுட்டு அவன் அனுபவத்தில் போயிட்டு அவனுடைய கூந்தல் அழகனை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டையோ. உடல் பூரித்து ஒளி பெற்றாலே திறப்பாயாக. தேஜஸ் உடையா அப்படிங்கிறத தேசம் உடையான்னு தமிழில் சொல்கிறான். தேஜஸ் நிறையா இருக்குது உனக்கு, எழுந்து வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த பாட்டில் நோம்புக்கு வராமல் தூங்கி கொண்டிருக்கும் இன்னொரு பொண்ணை எழுப்புறான்.
என்னென்னா பகவானிடத்தில் உண்மையில் பக்தி இருக்கிறவனுக்கு பாகவதத்தில் பக்தி இருக்கும். பாகவதத்தில் பக்தி இல்லை என்றாலும் பகவானிடத்தில் பக்தி இல்லை என்றே சொல்ல வேண்டும். எப்போ பாகவத கோஷ்டியில் சேரலன்னா அப்போ பகவான்கிட்ட நம்ம அனுபவித்து ஒரு புண்ணியமும் கிடையாதுன்னு சொல்லி பெரியவாள்லாம் அது சொல்கிறாங்க. சத் சங்கத்தில் இருக்கணும், பாகவத கோஷ்டியில் இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ண செய்யும் கை தட்டணும், நம்ம கால் ஆடணும், முடிஞ்சால் எழுந்து அந்த பாகவத கோஷ்டியிலேயே நம்ம ஆடி பாடி திளைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பெரியவாள்லாம் சொல்கிறான். அந்த பகவானை பஜிக்க பாகவத சிமிருத்தியை கண்டு உகந்து அவர்களுடன் சேர்ந்து பகவானை புஜிக்க வேண்டும். பகவானை எப்படி அனுபவிக்கிறது? அந்த பாகவத கோஷ்டியில் போனாதான் நம்மளுக்கு அனுபவம் பூர்ணமாக கிடைக்கும். நம்மளே அனுபவிச்சோம்னாக்க இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சந்தேகம் வரும். பாகவத அளவோட போயிட்டான்னாக்க அவளை நம்மளை விட பெரியவா தெரிஞ்சவா நிறைய பேர் இருப்பான். அவள் எடுத்து கொடுக்கறத வச்சு நம்ம அவனை அனுபவிச்சுக்கலாம். எம்பெருமானுக்கு பிரதிகூலர்கள், அனுகூலர்கள், உதாசீனர்கள் என்று 3 வகை உண்டு. பகவானுடைய பக்தர் கோஷ்டியில் 3 வகை. என்னென்னா பிரதிகூலர்கள், அவனே நினச்சிட்டு இருக்கவா. அனுகூலர்கள், அந்த அவனுக்கு சேவை பண்ணணும், அடிமை பண்ணணுமே இருக்கிறார். உதாசீனர்கள், பகவானை உதாசீனம் பண்ணுறவா. 3 வகை உண்டு. எல்லோருக்குமே பகவானுடைய உடல் தான் அனைவருக்கும் நாம் விருந்து அளிக்க வேண்டும். ஆயினும் அவனிடம் பக்தி இல்லாதவர்களிடத்தில் ஐயோ என்று இறங்கி விஷயங்களை உபதேசிக்க வேண்டும். எப்போவுமே யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியலன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குனாக்க அவளுக்கு கொஞ்சம் அதை எடுத்து சொல்லணும். எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வச்சு அவளை திருத்தணுங்கிறது தான் பெரியவாளுடைய இது. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை அப்படின்னு சொல்லி திருவாய்மொழியில் அவர் சொல்கிறார். அந்த பயிலும் சுடரொளி மூர்த்தியை அந்த தொண்டர்களுக்கு தொண்டர் தொண்டர் தொண்டர்னு இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அனுபவிப்பார். அந்த பயிலும் சுடரு யாரெல்லாம் அவனை அனுபவிக்கிறாளோ, அவனை அனுபவித்து அந்த அனுபவத்தில் திளைச்சின்னு இருக்காளோ அவள் தான் எனக்கு குரு, நான் அவளுக்கு அடிமை அப்படிங்கிறவர் நம்மாழ்வார். அந்த அப்பேற்பட்ட அந்த பாகவத சத் சங்கத்தில் சேர்ந்து இருங்கோ அப்படின்னு சொல்லுவோம். எறும்பினுடைய சொல்லில் இருந்து ஒரு பொருளை அறிந்து கேக்கைய மகராஜன் சிரித்தான் என்ற கதையை கேட்டிருக்கிறோம். அவைகள் பேச்சை கேட்டு சிரித்ததாகவும் அதன் பொருளை எனக்கு சொல்ல வேண்டும் என்று அவனுடைய மனைவி நிர்பந்தித்ததாகவும் அதன் பாஷையை உபதேசிக்க ஆச்சாரியர் வெளிப்படுத்தினால் தலை வெடித்துவிடும் என்று சாபம் கொடுத்ததால் சொல்லை மறுத்ததாகவும் பர்த்தாவை மறுபடியும் நீ இறந்தாலும் சரி எனக்கு சொல்ல வேண்டும் என்று நிர்பந்தித்ததாகவும் கோபம் கொண்ட அரசன் தன் மனைவியை வெறுத்து அனுப்பிவிட்டதாகவும் கலை. எறும்புக்குன்னு ஒரு தனி எல்லாத்துக்குமே, எறும்புக்குன்னு இல்லை, பசு பட்சிகள் எல்லாத்துக்கும் அவாவாளுக்கு பேச தெரியாதவரை ஒரு பாஷை இருக்குது. அந்த பாஷையில் எறும்புகள் ஏதோ பேசிட்டு இருந்துதான். அதை இவன் கேட்டுட்டு ஒரு ராஜா சிரிச்சானா. சிரித்தப்போ அவனுடைய மனைவி கேட்குறா, எனக்கும் சொல்லுன்னு. ஆனால் அந்த எறும்பு பாஷையை சொல்லி கொடுத்த ஆச்சாரியன் இதை வெளியில் சொன்னியானா உன்னுடைய தலை வெடிச்சு போயிடும்னு சொல்லி அவனுக்கு இது பண்ணியிருக்கான். அவன் சொல்ல மாட்டேன்னு சொன்னப்போ நீ போனால் போய் நீ செத்து போனால் போ, எனக்கு அந்த அர்த்தத்தை சொல்லுன்னு மனைவி கேட்டாலும். அதை தான் கொலையும் செய்வாள் பத்தினின்னு சொல்லி பெரியவாள்லாம் எடுத்து சொல்லியிருக்கான். அந்த மாதிரி அந்த ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தன்னுடைய கணவனை கூட இழக்கிறதுக்கு அவன் தயாரானாலும் அப்பா அந்த மனைவியை விட்டுட்டு தான் தனியாக வந்துட்டான் அந்த ராஜா அப்படிங்கிறது எடுத்து சொல்லுவான். எதுக்கோசரம் இதெல்லாம் சொல்கிறான்னா அந்த பறவைகள், அந்த வாலியன் பறவைகள் அது கீச்சு கீச்சு கீச்சுன்னு பேசுகிறதே அது கேட்கலையா அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த உதாரணமாக இந்த ஒரு சின்ன கதையை எடுத்து சொல்கிறான். ஒவ்வொன்றுத்துக்கும் எறும்புக்கோ பசிக்கோ பட்சிக்கோ பசுக்கோ எல்லாத்துக்கும் அதுக்குன்னு ஒரு அர்த்தம் உகந்த வார்த்தைகள் உண்டு. ஒரு நாய் குலைச்சின்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நாய் ஒன்று குலைக்கும். அது வேறு விதமாக குலைக்கிறதுனா இது வேறு விதமாக குலைக்கும். நீங்கள் காத்தாலும் உஷற்காலத்தில் எழுந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு குருவி அது ஒரு குரல் கொடுக்கும். உடனே அதுக்கு இன்னொரு குருவி இன்னொரு மாதிரி குரல் கொடுக்கும். அது குரல் கொடுக்குற வரைக்கும் இது திருப்பி கேட்டுகிட்டே இருக்கும்.
அது குரல் கொடுத்த உடனே இது வேறு மாதிரி மாற்றி குரல் கொடுக்கும். இதெல்லாம் அனுபவிக்கணும். அந்த உஷக்காலத்தில் எழுந்து அந்த பறவைகளுடைய குரலெல்லாம் அனுபவிக்கணும். அந்த இதை கேட்கணும். கேட்கும் உடனே அது இன்னொரு மாதிரி பதில் கொடுக்கும். அதுக்கெல்லாம் பாஷை இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் பேசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்றதை இந்த இடத்துல பெரியவா நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறான். எங்கோ ஒரு பறவை சப்தித்ததால் அது காதில் விழாமல் இருக்கலாம். ராமன் சித்திரக்கூடத்தில் ஏகாந்தமான இடத்தில் சீதையுடன் தனிமையாக இருந்து பேசினான். அதுபோல் இங்கும் ஆண் பெண் பறவைகள் அர்த்த ராத்திரியில் பேசினால் அது விழுந்தமைக்கு அடையாளம் ஆகாது. இங்கோ கீச்சு கீச்சு என்ற சத்தம் எங்குமே கேட்கிறது, எல்லா இடத்துலையும் கேட்கறது. அப்போ இது அர்த்த ராத்திரி இல்லை, எழுந்துக்கோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார். உண்மையில் நம்மை கொசு கடிப்பதற்கு காரணம் வேறு. பகலெல்லாம் உடலை வளர்ப்பதற்காக உழைக்கிறாய். உனது ஆத்மாவை அறிந்து கொள்ளவில்லை. அது நல்கதி அடைய வழியும் தேடவில்லை. இரவிலாவது பகவானை ஸ்மரித்து நல்கதி பெற வேண்டாமா? அதற்காக கடித்து உன் தூக்கத்தை கெடுக்கிறேன் என்று கூறுகிறாம் கொசு. கொசு கடிக்கிறதுக்கோ பெரியவா இப்படிலாம் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கான். நமக்கு அறிவை கொடுக்க தூண்டுகின்றன. உண்மையில் பட்சிகள் பாஷையில் பொருளை அறியாவிட்டாலும் அதன் சப்தம் காதில் விழுகிறதே, அதை கொண்டு எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவரை கேட்குறான். அடியோடு கல்வியை அப்சைக்காத அழகில் சிறந்த ஒரு மாப்பிள்ளை மாமனார் இல்லத்தில் சாப்பிடும்பொழுது ஐமாதாயம் சாருதரக வித்யாதர ரகோப்தியம் பாலா சகு சூம் ததகா அப்படின்னு சொன்னதை கேட்டு தன்னைத்தான் நிந்திக்கிறான் என்று நினைத்து வீட்டை விட்டு கிளம்பி வெளியூர் சென்று சில காலம் கல்வியை கற்று ஊர் வந்தான். படித்த இவனை கண்டு மனைவியே சமைத்து பரிமாறினார். உப்பை சேர்க்க மறந்து விட்டார். உப்பில்லாமல் சமைத்த ரசத்தை இவனும் சாப்பிட்டு கொண்டு சாருத்திரம் பாதி இங்கு ஜீவர மித்ரம் கிஞ்சித் லவண ஹீனேன பாலா சகுசு மம்யதா என்று முன் அவள் சொன்ன பாலா சகுசத்தையே நினைப்பூட்டி சொன்னான். இதெல்லாம் சந்தர்ப்பத்தை அனுசரித்து பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் ஒன்று சொல்கிறானாக்க அதனுடைய உள்ள அர்த்தம் என்ன, எதுக்கோசரம் அவள் சொல்கிறாங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அந்த பட்சிகள் பேசுகிற பேச்சில் அதனுடைய குரல் ஏற்ற இறக்கத்தை வச்சே இதுதான் இருக்குன்றத நீ தெரிஞ்சுக்கணும். பேய் பெண்ணே, கண்ணனிடத்தில் நீ ஊக்கமற்றவள். கீழ்பாட்டில் பூதனையை பேய் என்றாள். இங்கு இவளையே பேய் என்கிறார். இவளது தூக்கம் முரட்டு தூக்கம். சத்வ குணமுடையவர்களுக்கு உஷற்காலத்தில் நித்திரை ஏற்படாது. நீ தமோ குணமுடையவள். சீதா பிராட்டி அனுமரிடம் பேசும்போது அங்குள்ள ராட்சசிகள் காலை வேளையிலேயே தூங்கிவிட்டார்கள். ஆனாலும் சீதையும் அனுமானும் ஏதோ பேசி கொண்டிருந்தது என்பதை மாத்திரம் அவர்கள் அறிந்தனர். அதுவும் உனக்கு இல்லை. ராட்சச ஜென்மத்தில் இருக்கிறவாளுக்கு தான் அந்த காலங்காத்தால நேரத்தில் தூக்கம் வரும். நல்ல சத்வகுணம் உடையவாளுக்கெல்லாம் ஒரு நாளும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தூங்க நினச்சா கூட தூக்கம் வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பேய் பெண்ணேங்கிறதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். அடியே நாளைக்கு திரும்பவும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கமாகவும் இதுவாக எவ்வளோ முடிக்க முடியுமோ அத்தனையும் முடிச்சு பார்த்துப்போம். இந்த 3 நாள் விட்டு போனதை திருப்பி நம்ம சேர்த்து அனுபவித்து நம்ம முடிச்சிடலாம். கொஞ்சம் சுருக்க வேண்டியிருக்கு, மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லணும். இந்த ஒரு 3 நாள் 3 பாசனம் சேர்ந்து வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் அடையேன் விவரமாக இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். திரு ஆடி பூரத்து ஜெகத்து உதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்து அளித்தாள் வாழியே, மறுவாரும் திருவள்ளி வடநாடு மாளியே, மண் புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. அடியே நிறைய குற்றம் குறைகள் இருக்கும், எல்லாத்தையும் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியே தொடர்ந்து அனுபவிப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.